நடிகரான சிவராஜ்குமார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமையும் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பலரும் இப்போ அவரை பத்தின பேச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லாம சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்கிறதா ஒரு தகவல் வெளியானது. 6 மாதம் அமெரிக்காவில் தங்கி சிகிச்சை மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார்னு ரஜினிகாந்தை கொண்டாடிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் கர்நாடகால சிவராஜ்குமார சூப்பர் ஸ்டாரா மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவருடைய மொத்த குடும்பத்தையுமே ரசிகர்கள் பெரிய அளவுல நேசிக்கிறாங்க. பழம்பெரும் நடிகரான ராஜ்குமார் கர்நாடகால மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய நடிகரா இருந்தாரு. அவரை போலவே அவருக்கு பின்னாடி புனித் ராஜ்குமாரும் சிவராஜ்குமாரும் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தை பெற்று தன்னுடைய தந்தையை போலவே ஒரு நல்ல மரியாதையில இருந்துட்டு இருக்காங்க. புனித் ராஜ்குமார் மாரடைப்பால காலமானது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சிவராஜ்குமார் பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பா ஜெயிலர் படத்துல அவருடைய கதாபாத்திரம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. அதை தொடர்ந்து தனுஷோட சேர்ந்து ஒரு படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இயக்குனர் ரவி அரசோட ஒரு புதிய படத்துல இணைய இருக்கிறதா செய்திகள் எல்லாமே வெளியானது. ஆனா அதுக்குள்ளே அவருக்கு உடல்நிலை சரியில்லாம மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்கிறதா தகவல்கள் வெளியானது. இப்போ வந்த தகவலின்படி சிவராஜ்குமார் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிறது உறுதியாயிருக்கு. இதனால இயக்குனர் ரவியரச தொலைபேசியில அழைத்து தனுஷ் கிட்ட கதையை சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன், உங்க கதையில அவர் நடிப்பார் அப்படின்னு சிவராஜ்குமார் சொன்னாரா. அது மட்டும் இல்ல, ராஜ்குமார் மறைவுக்கு பின்னாடி அவருடைய மொத்த சொத்தும் அவருக்கு அடுத்தபடியா அவருடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். ஆனா சிவராஜ்குமார் தன்னுடைய உழைப்புல சினிமாவில் சம்பாதித்த பணத்தை செலவழிச்சுக்கிறேன், தன்னுடைய அப்பால வர சொத்து முழுவதுமா அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்னு மொத்த சொத்தையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டாராம். இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதரை அதுவும் சினிமாவில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவும் அரிதுன்னு பலருமே மெய்சிலிர்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. தனக்கு இப்படி ஒரு நோய் இருந்தும் தன்னை நம்பி வர்ற இயக்குனர் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு இன்னொரு நடிகரை நடிக்க வைக்க முன் வந்திருக்காரு சிவராஜ்குமார். இவர் உண்மையாவே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?